நல்லவர்களாகவே இருந்தாலும் தினமும் மந்திரத்தை சொன்னாலும் சில சமயங்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் பழிக்கிறது இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஒரு முறை கிருஷ்ணர்கிட்ட நாரதர் கிருஷ்ணா, உன்னை நினைச்சு பூமியில நிறைய மனிதர்கள் தினமும் உனக்கு பூஜை செய்யறாங்க, தினமும் உன்னை நினைச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம், பாகவதம், பகவத்கீதை எல்லாமே பாராயணம் செய்யறாங்க. இருந்தாலும் அவர்களோட வேண்டுதலை நீ நிறைவேற்றுவதே இல்லை. அது எதனால அப்படின்னு கேட்டாரு. இதே போல ஒரு கேள்விய பாபா கிட்ட ஷாமா அப்படிங்கிற பாபாவோட தீவிர பக்தர் கேட்டப்ப பாபா என்ன சொன்னாரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சாமா யாரு அப்படிங்கிறத பாபாவோட கதைகளை பத்தி கேட்டவங்களுக்கு அவரை பத்தி தெரியும். ஷாமாங்கிறது ரொம்ப ரொம்ப பாபாவுக்கு பிடித்தமான பாபாவோட ஒரு தீவிர பக்தர். ஷாமா இதே போல ஒரு கேள்வியை பாபா கிட்ட கேட்டப்ப பாபா பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தை காட்டி, அதுல பூத்திருக்கக்கூடிய அனைத்து மலர்களையும் பாரு, அது இருக்கக்கூடிய எல்லா பூவுமே காயாகிறதா கனியாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு, சில மட்டுமே காயாகிறது, சில மட்டுமே கனியாகிறது, சில இது பார்த்தேன்னா மரத்துல இருந்து பூவாவே உதிர்ந்து விடுது. அது போலதான் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். என்னோட எஜமானரோட கஜானா நிரம்பி வழிகிறது. எஜமானர்னு பாபா யார சொல்றாருன்னா கடவுளோட கஜானா நிரம்பி வழிகிறது. ஆனா அதை பெறுவதற்கு அவர்கள் தகுதியானவரா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாரு. சரி, இப்ப நம்ம கிருஷ்ணர் சொன்ன பதிலுக்கு வருவோம். அப்ப நாரதர் கிருஷ்ணர்கிட்ட கேட்டதும் கிருஷ்ணர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாரதா, நான் ஒரு கதையை சொல்றேன், பூமியில நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன், நீ இதை கேட்டுட்டு அதற்கப்புறம் நீ கேட்ட கேள்விக்கு உனக்கே விளக்கம் கிடைக்கும் அப்படின்னாரு. கிருஷ்ணர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூமியில ஒரு பணக்காரருக்கு ஒரே மகள். அந்த ஆசாமி எச்சிக்கையால காகம் ஓட்டாத கஞ்ச பிரபு. ஒரு சமயம் அந்த பெண்ணுக்கு கடும் நோய்வாய்ப்படுறா. பெரிய டாக்டர்கிட்டலாம் போனா அதிக செலவாகுமே அப்படின்னு உள்ளூர் வைத்தியர்கிட்டலாம் காட்டினாரு. வியாதி தீர்ந்த பாடில்ல. சரி, வேற வழியே இல்லை அப்படின்னு பெரிய டாக்டர்கிட்ட போனாரு. அவரும் கை விரிச்சிட்டாரு. சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசான தன்னுடைய மகள் இறந்து போயிட்டா தன்னோட பணத்தை உற்றாரும் ஊராரும் கொள்ளையிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு பயந்த பணக்காரர் ஒரு துறவியை வரவழைக்கிறாரு. சுவாமி, இவள் பிழைத்தாக வேண்டும், ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. நீ இவளுக்கு வியாதி தீரும் வரை தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்யணும், அல்லது ஊருக்கே அன்னதானம் செய்யணும். என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டாரு. நான் பகவத்கீதையே தினமும் பாராயணம் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னாரு பணக்காரர். அவர் தினமும் பகவத்கீதையை பாராயணம் செஞ்சாரு. ஆனாலும் அந்த பெண் உயிரிழந்தார். இதற்கு காரணம் என்ன? ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருந்தா ரெண்டையுமே செய்கிறேன்னு அல்லவா சொல்லி இருக்கணும். தானம் கொடுக்கறதால என் மக பிழைப்பா அப்படின்னா எவ்வளவு தானம் வேண்டுமானாலும் நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். அவன் பணத்தை மட்டுமே விரும்புகிறான். அதனால என்னால எதுவும் செய்ய முடியல. அந்த பெண் உயிரிழந்தார். பணக்காரரோட சொத்து சொந்தங்கள்கிட்ட போய் சிக்கி சின்னாபின்னமானது. இப்போது சொல், அந்த பெண் உயிரிழப்புக்கு நானா காரணம்? ஒரு பைசா கூட தர்மத்துக்காக செய்யாதவன், அதுவும் தன்னுடைய மகளோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா கூட நான் தினமும் பகவத்கீதை வேண்டுமானாலும் பாராயணம் செய்யறேன், ஆனா ஒரு பைசா கூட தர்மத்துக்காக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவனோட மகளோட உயிரை நான் காப்பாற்ற முடியுமா? தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் ஒருத்தன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் பாகவதத்தையும் பாராயணம் செஞ்சா போதுமா அப்படின்னு நாரதரை பார்த்து கேட்டாரு. எனவே நாம நல்லவர்களாகவே இருந்தாலும் வெறும் பாராயணம் மட்டும் போதாது. பாராயணம் செய்வதும் ரொம்ப அவசியம்தான். ஆனா அதோட தர்மம் செய்வதும் ரொம்ப அவசியம். தர்மம் தக்க சமயத்துல உயிர் காக்கும் அப்படின்னு முன்னோர்கள் தெரியாமையா சொல்லியிருக்காங்க. அதனால தர்மமும் செய்வோம், பாராயணமும் செய்வோம், நல்லவர்களாகவும் இருப்போம், சுயநலமின்றி பொதுநலமாகவும் சிந்திப்போம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.